ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் உம்மை விட அழக இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் உம்மை விட அழக இன்னும் கண்டுபிடிக்கல. நான் உங்களை மறந்த நான் கீழே விழுந்தும் நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷ மறந்தும் நீங்க என்ன உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் அழுதத நீர் மறக்கலையே. காசு பணம் இல்லாம ஓ மணிமயில் அழுதத நீர் மறக்கலையே. நான் உடைஞ்சு போய் கிடந்தேன், நான் நொறுக்கப்பட்டு கிடந்தேன், என்னை ஒட்டி சேர்க்க நீங்க வந்தத. ஓ என் கண்ணீரை நீங்க உம்மை ஆராதிப்பேன், என்னை மன்னிக்க வந்த அழகு. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தல. ஓ உம்மை ஆராதிப்பேன் அழகு, என்னை மன்னிக்க வந்த அழகு. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகு, என்னை மன்னிக்க வந்த அழகு. உம்மை பாட உம்மை நாவு பத்தலையே. ஹalleluya. சந்தோஷமா சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஹalleluya. God is good all the time. God is good. Hallelujah, hallelujah, hallelujah. Jesus, hallelujah. வேதத்தில் ஒரு அழகான வசனம் இருக்குது. சங்கீதம் 34 அதிகாரம் 18 வசனம். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறாராம். Hallelujah. The Lord is close to the broken hearted and saves those who are crushed in spirit. Hallelujah, hallelujah. இந்த காலவேளையிலே சபைக்கு வந்து ஒரு நொறுங்குண்ட சிச்சுவேஷன்ல நான் என்ன செய்ய போறேன்ற ஒரு கேள்வியே பெரிய கேள்விக்குறியோடு இந்த காலவேளையிலே ஆராதித்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் நம்ம மத்தியில் இருக்கிறார். அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஹalleluya, ஹalleluya. அவர் வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாதவர், ஒருபோதும் நம்மளை கைவிடவே மாட்டார். ஹalleluya. இதோ சதா காலங்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் கடைசி பரியந்தம், முடிவு பரியந்தம் நம்மை வழி நடத்த அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். Hallelujah. He is faithful enough to lead us till the end. Hallelujah, hallelujah. இந்த காலவேளையிலே ஒரு மண்பானை பார்த்துருக்கீங்களா? மண்பானை, ஒரு மண்பானை நினைச்சுக்கோங்க. அந்த மண்பானைக்குள்ள ஒரு லைட்டை வச்சுட்டு அப்படியே திருப்பிடுங்க, அப்படியே ஓவர் டர்ன் பண்ணிங்க, திருப்பி வச்சிருங்க. அந்த மண்பானை எந்த கிராக்கும் இல்லாமல் ஃபுல்லாக ஒரு மண்பானையாக இருந்தால் நீங்கள் என்ன தான் லைட் வச்சாலும் அந்த லைட் வெளியே தெரியவே தெரியாது, அந்த ஒளி வெளியே தெரியவே தெரியாது. ஆனால் அந்த மண்பானையில் கிராக் விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடைஞ்சி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன்,
உள்ள இருக்கிற லைட்டு அப்படியே தெரிய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. நீங்க பார்க்குறீங்களா ஸ்க்ரீன்ல? அந்த எண்ணெய் எந்த அளவுக்கு நம்ம உடைக்கப்படுறோமோ அந்த அளவுக்கு நம்மை கர்த்தர் உயர்த்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு தூரம் உடைக்கப்படுறோமோ நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னும் நல்லா உடைஞ்சிச்சுன்னா அந்த மண்பானை தெரியவே தெரியாது. அந்த லைட்டு தான் நல்ல வெளிச்சமா, ஹல்லேலூயா, வெளிச்சமா ஒரு பாதையை காட்டுகிறது போல நம்ம முன்னாடி கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. இந்த காலவேளையிலே நொறுங்குண்ட இருதயத்தோடு, கஷ்டத்தோடு, நான் என்ன செய்ய போறேன், இவங்க என்னை இப்படி பேசிட்டாங்களே, இவங்க என்னை இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கேள்விக்குறியோடு வந்திருக்கலாம். இந்த காலவெளியிலே கர்த்தர் சொல்லுகிறார், நொறுங்குண்ட இருதயத்தையோட கர்த்தர் சமீபமா இருக்கிறாரா. He is close to the broken hearted and he will save those who are crushed in the spirit. Hallelujah, hallelujah. இருந்த இடத்துல இருந்து அப்படியே கண்களை மூடி எல்லாரும் எழுந்திருச்சு நிற்போமா. Let us all close our eyes. Hallelujah, hallelujah. Shabaradaladarabalabaraba shalaradaradaradarabo. Hallelujah. Radaladanaba shagarabaradiyandaraba. Hallelujah. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிக்க ஆரம்பிப்போமா. யாரும் அங்கெங்க பார்க்காதீங்க, வாய்களை தந்து ஸ்தோத்திரிக்க ஆரம்பிங்க. ஹalleluya. வாய்களை தந்து ஸ்தோத்திரிக்க ஆரம்பிங்க. ரபாதி ஹந்தலபா ரகஷபரபாதி ஹந்தரபா ரிபாரி ஹந்தரபா உரி ஹந்தலபா ரகாதி ஹந்தரபா. Oh, hallelujah, hallelujah, hallelujah. Oh, hallelujah, 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 hallelujah. என்ன மறந்துருங்களே, உங்களை மறந்துருங்க. இந்த காலவேளையிலே உங்களுக்கு முன்னாடி இருக்கிற சூழ்நிலைகளை மறந்துருங்க. நல்ல கொஞ்ச நேரம் வாயை திறந்து, ஓ ஹalleluya, உங்களை விட்டு கொடுத்து வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்க ஆரம்பிங்க. வாய்களை திறந்து ஸ்தோத்திரிக்க ஆரம்பிங்க. Hallelujah, hallelujah. Open your mouth, start worshiping the living Savior. He is the King of Kings and the Lord of Lords, for He is great and greatly to be praised. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் சொன்னார், உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன் என்று சொன்னவர். Hallelujah, hallelujah, hallelujah. அந்நிய பாஷை வரம் பெற்றவர்கள் நல்லா விட்டு கொடுத்து வாயை திறந்து ஆவியில நிரம்பி பேச பேச, ஓ ரிகாதானாமா ஷகரியாந்தரபா, நல்லா விட்டு கொடுத்து நல்ல விடுதலையோடு பேச பேச ஆவியில ஒரு புதிய பலன், உங்க சரீரத்துல ஒரு விடுதலை, ஆவியில ஒரு புதிய பலத்தை இந்த காலவேளையிலே அவர் கட்டளையிடுவார். பரலோகம் 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 திறக்கிறது. தீமானா ஷகாரி அந்தரபோ ஓ ரிபானா கராதி அந்தரபா. வாயை திறந்து துதிக்க ஆரம்பிக்கும் போதே ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். அக்னிமயமான நாவுகளை பற்ற ஒருவரோடு சிரசின் மேலே, ஒவ்வொருவரும் சிரசின் மேலே இந்த காலவெல்ல தேவாவியானவர் தேவாவியானவர் ரீமானா ஷாந்தானா கரா தீமானா ஷகாலாரியாந்தரே ரமணவோ சிவபாபா. வாக்கு பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலவேளையிலே உம்முடைய வல்லமையை சபையிலே நாங்கள் அனுபவிக்கும்படியாய் பரலோகம் திறக்கப்படுவதாக, பரலோகம் திறக்கப்படுவதாக. ஷாராதாராதாராதியாந்தரே ஓ ஷாராதாராதியாந்தரபா. ஒவ்வொருவரோட சிரசின் மேலே இதுவரைக்கும் ஹalleluya, இதுவரைக்கும் இல்லாத ஒரு தேவ வல்லமை, இதுவரைக்கும் இல்லாத ஒரு தேவ மகிமை, ஆவியில ஒரு புதிய விடுதலை, புதிய பலத்தை இந்த காலவேளையிலே, புதிய விடுதலை, புதிய பலத்தை. சாந்தானாமானா காதாராதியாந்தரே. நல்ல விடுதலையோடு துதிங்க, நல்ல விடுதலையோடு துதிங்க. எல்லா மன அழுத்தங்கள் விலகட்டும், எல்லாம் பாரங்கள் விலகட்டும், எந்த பயங்கள் எல்லாம் பயங்கள் விலகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் சரீரங்களை சரீரங்களை ஆள்கொள்கிற எல்லா பலவீனங்கள், எல்லா தடைகள் ஷாகானாபா ரே
நல்ல ஆவியில நிறைந்து அந்நிய பாஷையில துதிங்க துதிங்க துதிங்க. ஒரு விடுதலை விடுவிக்கிற தேவ பிரசன்னம் ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு மேலும் ஒரு விடுவிக்கிற அபிஷேகம். Oh, the presence of the Holy Ghost. Oh, Holy Spirit. Shantananade. புதிய பாஷைகள் புதிய பாஷைகள் புதிய பாஷைகள், இதுவரைக்கும் இல்லாத ஒரு தேவ வல்லமை, இதுவரைக்கும் இல்லாத ஒரு தேவ வல்லமை. ஒவ்வொரு சிறியவர் மேலும், ஒவ்வொரு வாலிபர் மேலும், ஒவ்வொரு முதியவர் மேலும், ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் மேலும், ஒவ்வொரு ஊழியக்காரிகள் மேலும், யாவர் மேலும் ஒரு அபிஷேகம் ஆண்டவரே. சாந்தரரே அந்நிய பாஷை பேசுவாங்க, வாய்களை திறந்து அந்நிய பாஷை பேச ஆரம்பிக்கலாம். வாய்களை திறந்து ரிவா ரமா சாந்தா ரிகா தரமா தரகிதி அந்த நமா சதலரபா ரிகா தரபா. எங்க ஆவியானவர் உண்டோ அங்க விடுதலை உண்டு, எங்க ஆவியானவர் உண்டோ அங்க விடுதலை உண்டு. Where the spirit of the Lord is, there is freedom, there is freedom. Sheri baba 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 rikara baba she. வல்லமை 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 தேவ வல்லமை தேவ வல்லமை தேவ வல்லமை தேவ வல்லமை தேவ வல்லமை தேவ வல்லமை. ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும் அப்பா, ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும். பலவீனங்கள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும். வல்லவரே கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி. சின்ன பிள்ளைங்கள் முதல் கொண்டு பெரியவங்க பண்ண வரைக்கும் கண்களை யாரும் திறந்து பார்க்க வேண்டாம். விடுதலையோடு கர்த்தரை ஆராதிங்க. ஓ, விடுதலையோடு கர்த்தரை ஆராதிங்க. ஒரு விடுதலையின் தேவ பிரசன்னம், விடுதலையின் தேவ பிரசன்னம் உங்கள் கண்ணீர்களை மாற்றுவதாக, உங்கள் பலவீனங்களை மாற்றுவதாக. ஷேந்தானா மாமா மாமா. Hey, we worship you. Redana Bashe. ரெண்டு கரங்களை உயர்த்தி நீர் எங்களை நாங்கள் எங்களை நினைவு சமமா நாங்கள் பாத்திரல். ரெண்டு கரங்களை உயர்த்தி நீர் வியாகுல
உணர்ந்து பாடுங்களேன். நீர் எங்கள் ஆறுதல், பாரங்கள் நிறைந்த நேரம் நீர் எங்களை தாங்குகிறீர். ஓ வியாகுல வேளைகள் நீர் எங்கள் ஆறுதல். ஓ நீர் எங்களை, ரெண்டு கரங்களை உயர்த்தி சபையா நாங்கள் எம்மா நினைவுக்கு நாங்கள் பாத்திரங்கள் பாத்திர. ரெண்டு கரங்களை உண்மையாய் என்னோடு சேர்ந்து நீர் எங்களை நேசிக்க. ஓ நாங்கள் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரன். வழி காட்டும் தெய்வமே, இருளான நேரங்கள், வழி தெரியாம அந்த காலவேளையில வந்திருக்கலாம். தடுமாறும் நேரங்கள் உங்கள் பாதையிலே தாங்கிடும் தயாபர அந்த தகப்பன் உங்களை தூக்கி சுமக்க வல்லவராய் வழி காட்டும் தெய்வமே, இருளான நேரங்களோ தடுமாறும் தாங்கிடும். ரெண்டு கரங்களை உயர்த்தி நாங்கள் எம்மாற்றி எங்களை நினைவுக்கு நாங்கள் பாத்திரர். நீர் எங்களை நேசிக்க ருசிச்சாங்க. கடந்த ஒரு 2-3 மாதங்களாய் என்னோட ஆஃபீஸில் நான் இருக்கும்போது நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, எனக்கு வேலை இல்லை, எனக்கு அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் நினச்சி பார்க்குறது உண்டு, இந்த கால வேளையில இந்த ஆராதனைக்கு நான் ரெடி பண்ணி கொண்டு இருக்கும் போதே ஆவியானவர் என்னோடு பேச ஆரம்பித்தார். நிறைய பேர் உங்களை சுற்றி வேலை இல்லை, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு அடுத்த வேலை இல்லை, ஆனால் அவரோட அன்பு இதுவரைக்கும் உங்களை தாங்கி கொண்டு வந்ததே. அவரோட அன்பு இதுவரைக்கும் உங்களை தாங்கி கொண்டு வந்ததே. அடுத்த வேலை சாப்பிடுறதுக்கு அவர் நமக்கு பலனை கொடுத்தாரே. ஓட வேலை செய்ய நம்மளுக்கு பலனை கொடுத்தாரே.
நிறைய பேர் இந்த காலவெளியில் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகியிருக்காங்க. என்ன தெரியாத, என்ன வியாதினே தெரியாம நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு இருக்காங்க. ஆனா இந்த காலவெளியிலே உயிரையும் ஜீவனையும் தந்து அவரை ஆராதிக்க வைத்திருக்கிறாரே, ஆராதிக்க வைத்திருக்கிறாரே. எவ்வளோ பெரிய கிருபை, எவ்வளோ பெரிய அன்பு. ரெண்டு கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த அர்த்தத்தை, இந்த பாடலின் அர்த்தத்தை உணர்ந்து பாடுங்க. நீர் எங்களை என்னை நடத்துகின்றது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. உடைக்கப்பட்ட என்னை உருவாக்கின கிருபை இந்த மாதத்திலே, உடைக்கப்பட்ட நேரத்திலே என்னை உருவாக்கின கிருபை. ரெண்டு கரங்களை உயர்த்தி அந்த கிருபையை ருசிச்சவங்க. கிருபையே, நல்ல கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. Here I am to worship, here I am to bow down, here I am to say that you're my together, wonderful to me. Here I am to worship, here I am to bow down, here I am to say that, oh, you're my God. Now we all together, the wonderful to me.
hands lifted up. Every hands lifted up. Jesus. தேவதூதர்களோடு சேர்ந்து எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆவியானவரே, இந்த காலைவேளையில் எங்கள் மத்தியிலே அசைவாடுங்க. ஆவியானவரே, நாங்க உடைக்கப்பட்டு வந்திருக்கலாம்ப்பா, நாங்க நொறுக்கப்பட்டு வந்திருக்கலாம்ப்பா, நாங்க நொறுங்கி போய் வந்திருக்கலாம் ஆண்டவரே. ஆனா எங்களுக்கு புகலிடம், எங்களுக்கு அருநீர் மாத்திரதான் ஆண்டவரே. You are our refuge and our fortress, Lord. We thank you, we praise you. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி அந்த தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சத்தமா ஹalleluya சொல்லுங்களேன். ஹalleluya, ஹalleluya. I am trading my sorrows, I'm trading my shame, I'm trading my all for the joy of the Lord. Hallelujah, hallelujah. Nehemiah says, the joy of the Lord is my strength. Hallelujah, 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 hallelujah. அவர் பலன் தான் என்னோட சந்தோஷமே. Hallelujah, hallelujah. உற்சாகமாய் இந்த பாடலை சத்தமாய் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோமா? Hallelujah. உற்சாகமாய் கரங்களை தட்டி I'm trading my sorrow, oh I'm trading my shame, I'm laying them down for the joy of the Lord. I'm trading my sickness, oh I'm trading my the joy of the, I'm trading my strength, I'm trading my, oh I'm trading my shame, I'm laying them down for the joy of the, I'm trading my, I'm trading my pain, I'm laying them down for the joy of the, oh yes Lord, yes Lord, yes Lord, oh yes Lord, hey yes yes, hey yes Lord, oh yes yes Lord, hallelujah, yes Lord, oh yes Lord, yes yes Lord, yes yes Lord, yes yes Lord, hallelujah, yes Lord, yes Lord, yes Lord, hey yes Lord, yes yes Lord, yes
ஹalleluya. புது பாட்டுலாம் இல்லை, ரொம்ப பழைய பாட்டு தான். ஹalleluya, ஹalleluya. எஸ் லார்ட், எஸ் லார்ட் அப்படின்னா லேசா குதிக்கலாம்னா வேண்டாம், அப்படியே கையை மாத்திரம் அசைச்சா மாத்திரம் போதும். ஹalleluya. எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் எஸ், ஓ எஸ் லார்ட், எஸ் எஸ், எஸ் லார்ட், எஸ் எஸ். எல்லாரும் சேர்ந்து சபையா எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் எஸ், ஓ எஸ் லார்ட், ஓ எஸ் எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். I'm trading my sorrow, I'm trading my sorrow, I'm trading my shame, oh I'm laying them down for the joy of the Lord. I'm trading my, oh I'm trading my, oh I'm laying them down for the joy of the. Let's all church sing together. Yes Lord, yes Lord, oh yes Lord, oh yes yes Lord, yes yes Lord, amen, hallelujah, hallelujah. Yes Lord, yes Lord, yes Lord, yes Lord. முன்னாடி இந்த பின்னாடி வரைக்கும் yes Lord, yes yes Lord. எல்லாரும் சேர்ந்து yes Lord, yes Lord, oh yes Lord, oh yes Lord, yes yes Lord, amen, hallelujah, hallelujah, hallelujah. I'm trading my shame, I'm trading my sorrows for the joy of the Lord. Hallelujah, hallelujah. எங்க அவரோட சந்தோஷம்? Where is the joy of the Lord? There is joy in the presence of the Lord. Hallelujah. அவருடைய சமூகத்திலே ஆனந்தமும் பேரானந்தமும் உண்டு. Hallelujah. There is joy in the presence of the Lord. Hallelujah. ஒரு விசை கூட கடைசியா பாடுவோமா? I'm trading my song, oh I'm trading my shame, I'm laying them down for the joy of the Lord. I'm trading my sin, oh I'm trading my, hey I'm laying them down for the joy of the, yes Lord, yes Lord, yes Lord, oh yes Lord, yes Lord, your amen. One more time, one last time. Yes Lord, yes Lord, yes yes, hey yes Lord, yes 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 Lord, yes Lord, yes 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 Lord, amen, hallelujah, 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 hallelujah. எத்தனை பேர் நம்புறீங்க இயேசு ராஜா இங்க வந்திருக்கிறார்? இயேசு ராஜா இங்க வந்திருக்கிறார். இயேசு ராஜா வரும்போது என்ன தெரியுமா? கொண்டாட்டம் தான். ஹalleluya, ஹalleluya. உங்கள் கண்ணீர் எல்லாம் துடைத்திடுவார், கவலைகள் எல்லாம் போற்றி விடுவார். அவர் ராஜாதி ராஜா சிங்காசனத்திலே உட்கார்ந்து வீட்டு ஆளுகிற தேவனா இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. கண்ணீர் எல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே இங்கிருந்து போறதுக்கு முன்பாக ஹalleluya, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களுடைய எண்ணம் எல்லாம் ஏக்கம் எல்லாம் ஹalleluya. இன்னைக்கு காலையில் வந்ததுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவர் உடைந்து போன பாத்திரத்தை தான் சமீபமா நிற்கிறாராம். ஹalleluya. உடைஞ்சு போய் வந்திருக்கலாம், உங்க கூட அவர் வந்து இந்த வாரத்தில் உங்க கூட அவர் வந்து உங்கள் எண்ணம் எல்லாம் ஏக்கம் எல்லாம் அவர் நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். ஹalleluya. கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார்,
நீக்கிடுவார் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றும். ஓ எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றும். கொண்டாடுவோம் 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 கவலைகள் மறந்து நாம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் இயேசு ராஜா. எல்லோரும் கொண்டாடுவோம். நல்ல கை தட்டி நாம் உற்சாகமா எல்லாரும் கை தட்டி இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடு. ஹல்லேலூயா. கை தட்டி நாம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் கொண்டாடுவோம் 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 நாம் பாடுவோம். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார். நொடி பொழுது சுகம் தருவார். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார். நொடி பொழுவே சுகம் தருவார். இந்த காலவேளையிலே என்ன வியாதியோடு வந்திருக்கலாம், எந்த பிரச்சனையோடு வந்திருக்கலாம், உங்களது வலது கரத்தை எடுத்து உங்க தலைமையில வைத்து இந்த பாடலை பாடுங்க. ஹல்லேலூயா. நோய்கள் எல்லாம் போக்கிடுவார். நொடி பொழுதே இந்த காலவேளையில தன்னை அவருடைய பிரசன்னம் உங்கள் நோய்கள் எல்லாம் சுகமாக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அவருடைய விடுதலை, அவருடைய பிரசன்னம், அவருடைய அபிஷேகம் நோய்கள் எல்லாத்தையும் சுகமாக்கும். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார். நொடி பொழுதே சுகம் தருவார். நோய்கள் எல்லாம் நீக்கி நொடி பொழுதே சுகம் தருவார். நடுநடுங்கும் பெரியவர் தீரும். உங்களுக்கு முன்பாக பெரியவர். பேய்கள் எல்லாம் நடுநடுங்கும் பெரியவர் தீரும். எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுவோம் 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 கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடு சாந்தானா மரகா என்று நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பது வல்லவர். மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பது வல்லவர். இருக்கின்றார் ஓடிவா. ஓ இருக்கின்ற காலவேளையிலே ஓடிவா என் மகனே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து ஷாபாபா கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் ஷாபாபா கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலை மறந்து நாம் பாடுவோம். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லம் இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு 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 அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி இரத்தத்தின் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்த ஷாகானானானானாபா வல்லமை 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 ஆட்டுக்குட்டி இரத்தத்தினா வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி. There is power
There is power, power to working. வல்லமை வல்லமை தேவ வல்லமை வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே வல்லமை 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 உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் வல்லமை வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி இரத்தத்தில் நல்ல கரங்களை தட்டி அந்த தேவாதி தேவனை, விடுதலை கொடுக்கிற தேவனை, சுகத்தை கொடுக்கிற தேவனை, ஹalleluya, Jesus, Jesus, hallelujah, rabadhanama shantanara dihandanaba Rigana badi handana bo shikala radi handana Ribana da labana handane shakari handana Ribadara bo sadala riandana di handaraba ஒரு புதிய வல்லமை, புதிய அபிஷேகம், ஒரு புதிய பலன் இந்த காலவேளையிலே சோர்ந்து போன சரீரத்திலே, உடைந்து போன சரீரத்திலே, விடாய்த்திருக்கிற சரீரத்திலே ஒரு புதிய வல்லமை, புதிய அபிஷேகம். ஷேரி பானாதரபோ ஹalleluya shababa mama baba 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 mama nadana diandana gadara ba diandala shirada dara laga diandana ba rigadana shedana boribana rigadana galana ma shibana na dianda rigalabo rihandele o rihandara ba shibaraba o நீ உடைக்கப்பட்டது நல்லது, நீ உடைக்கப்பட்டது நல்லது, ஓ நீ உடைக்கப்பட்டது நல்லது. இந்த காலவேளையில் ஆண்டவர் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். He is molding you, he is molding you. Oh shababa mama mama முடிஞ்சவங்க அப்படியே முழங்கால் படிட்டு, முடியலன்னா அப்படியே நின்று கொள்ளுங்க. வேதத்திலே லேயாளுடைய சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். யாக்கோபு லேயாளை நேசிப்பதை காட்டிலும் ராகேலை அதிகமாய் நேசிக்கிறான். தன்னோட கணவனால நேசிக்கப்பட முடியாத ஒரு நிலைமை, ஹார்ட் புரோக்கன், உடைந்து போன ஒரு நிலைமை. ஆனால் அவனுக்கு ஒரு பையன் பிறக்கிறான். முதலாவது ஒரு பையன் பிறக்கிறான். அவன் பேரு ரூபன். அப்ப லேயாள் நினைக்கிறா, முதல் பையனை பிறந்ததுனால என் புருஷன் என்னோடு கூட இருந்துருவான், என்னோடு கூட அன்பு காட்டுவான் அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கத்தோடு அந்த லேயாள் இருந்தாலாம். ரெண்டாவது ஒரு பையன் பிறந்தானாம், சிமியோன் பிறந்தானாம். மூன்றாவது லேவின்னு ஒரு பையன் பிறந்தானா. லேயாள் எதிர்பார்த்த அன்பை அவனோட ஹஸ்பண்ட் கொடுக்கல. நாலாவது ஒரு பையன் பிறக்கிறான். இந்த தடவை லேயாள், என்னோட புருஷன் என்னை அன்பு செலுத்துவான், என்னோட ஹஸ்பண்ட் என் மேல அன்பு செலுத்துவான் என்று சொல்லி ஒரு ஏக்கத்தோடு இல்லை. அப்ப என்ன சொல்றா தெரியுமா? என்ன நடந்தாலும் சரி, என் தேவன் மேலே நான் அன்பு கூறுவேன். whatever happens, என்ன நடந்தாலும் சரி, I will love my God. இந்த கால வேளையில ஆராதிக்கிற வந்திருக்கிறவங்க,
இவ்வளோ நேரம் சத்தம் போட்டு சந்தோஷமாக ஆராதிச்சோம். ஆனால் ஆராதனை உச்ச பகுதி என்ன தெரியுமா? நம்மளை நாமே சரண்டர் பண்ணி, ஆண்டவரே நான் இல்லைப்பா, வேற எந்த ஆசையும் இல்லை ஆண்டவரே, நீங்கள் மாத்திரம்தான் என்னோட ஆசையப்பா. That is the real worship. That is the real worship. ரெண்டு கரங்களை உயர்த்தி worship is not because what God has done for you. Worship is always meant to say that you are good. ஏதோ ஒரு நன்மைக்காக, ஒரு நன்மையை பெற்றதுனால அவரை ஆராதிக்கிறதல்ல, அவர் நல்லவராகவே இருக்கிறதுனால நம்ம அவரை ஆராதிக்கிறோம். அந்த உணர்வோடு, டாடி நீங்க எனக்கு என்ன செய்யலாம்னாலும் பரவாயில்லப்பா, ஆண்டவரே இந்த காலவேளையிலே உங்களை மாத்திரம் தான் பிடித்துக் கொள்வேன் அப்பா. I will love you only Lord. எனக்கு ஒரு வேற வழி இல்லை ஆண்டவரே. உங்களை தான் நான் நம்புறேன்ப்பா, உங்களை தான் விசுவாசிக்கிறேன், உங்களை தான் நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. அன்பு கூறுவே இன்னும் அதிகம் ஆராதிப்பே, இன்னும் அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறு. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 ஓ ஆராதனை ஆராதனை ஷபாபா ஆராதனை ஆராதனை எல்ரோகி எல்ரோகி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோகி ஓ எல்ரோகி என்னை கண்டீரே. உங்கள் கண்ணீரை காண்கிற தேவனை, ஓ என்னை
manifest Himself. You alone are worthy, Jesus, in this place. What a blessing it is, Lord, to trust You and to look to Your promises this morning time. Even as we're all standing here this morning and worshiping God, His blessing over you and His promise over you has not failed you this morning. How many of you believe that? Come on and raise your hand and say, it's not failed me. It's not failed my family, or it's not failed my life. His promises are yes and amen. That's why God is looking to you this morning and blessing you and saying that I will bless you and I will keep you and I will make my face to shine upon you and give you peace. That's what we believe this morning. The Lord bless you and keep you, make His face shine upon you, Be gracious to you. the Lord turn His face toward you and give you peace. Come on and say, the Lord bless you. The Lord bless you and keep you, make His face shine upon you and be gracious to you. The Lord and give you peace. We say Amen, Amen, Amen. We declare and say His favor be upon you and 1,000 generations, and your family and your children and their children and their children. May His presence go before you and behind you and beside you, all around you and within you. He is with you. In the morning, in the evening, in your coming and your going, in your weeping and rejoicing. He is for you, 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 He is for you. We say say Amen. We declare and say Amen. Oh, glory be to your name. Lord bless you and keep you, make His face shine upon you and be gracious to you. The Lord turn His face toward you and give you peace. One last time, the Lord bless you. The Lord bless you. His face shine upon
gracious to you, face towards you, and the Lord bless you and keep you in this month. Make His face shine. The Lord turn His and give you peace. I draw a permanent boundary line. The enemy has no right to come near my family. No scheme could ever undo God's plan. No matter the circumstance, the cross has sealed my destiny. I draw a permanent boundary line. The enemy has no rights to come near my family. Come on and raise your hand and say, no scheme could ever undo God's plan. No matter the circumstance, the cross, has sealed my destiny. In the mighty name of Jesus, I pray. I must go. Every key to every victory I hold in the mighty name of Jesus. We say, in the mighty name of Jesus, I pray, calling on the power of heaven, I proclaim every weapon formed against me must break in the mighty name of Jesus. I pray into the atmosphere. I pray into the atmosphere. Spirit of God, you're here. You have all authority. I pray over my heart and mind. I am healed by your stripes. Your blood declares that I am free. In the mighty name of Jesus, I pray, calling on the power of heaven, I proclaim every weapon formed against me must break in the mighty name of Jesus. We say, in the mighty name of Jesus. I know all the power of fear and darkness must go. Every key to every victory I hold in the mighty name of Jesus. For you are waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. We say, waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. Oh, for you are Lord, waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God,
How many of you believe this morning time? Come on and raise your hand with your family and with your church. Come on and say, Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. We say, Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, we raise our hand and declare, oh, for you are Lord, Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, let the power of God and let the anointing of God take control over your life this morning. Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. Oh, Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, That is who you are. oh, because even when I don't see it, you're working. Even when I don't feel it, you're working. You never stop working. You never stop working. Even when I don't see it, you're working. Even when I don't feel it, you're working. You never stop working. You never stop. Even when I don't see it, even when I don't see it, you're working. Even when I don't feel it, you're working. You never stop working. You never stop. Oh, even when I don't see it, you're working. Even when I don't feel it, you're working. You never stop. Oh, you never stop working. We say, Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, oh, over my life you are Lord. Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. We say, Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, He is my God. He is my Jehovah Jireh. He is my Jehovah Shalom. He is my El Shaddai. He is Rapha. He is Jehovah. He is I am the I am. My God, that is who you are. We raise our hand and worship Jesus this morning time. That He who began a good work in your life is faithful to complete it this morning. If you believe that God can do a testimony in your life, come on and raise your hand and start worshiping Jesus this morning time. Don't wait for anybody. Raise your hand and start worshiping God. That every power over my life, every power of the enemy over my life is being broken in the mighty name of Jesus. Come on and open your mouth and start worshiping. Start worshiping. Ribaba shikerentelerabo. Rikababa shindelerebe. Ribaba shindelerebe. Rikalarababa shindelerebe. Ribabalaraba shindarabo. Rikaraba shindelerebe. My God. Oh, we worship you, Lord. We worship you in this place. We worship you in this place. Every power of the enemy that is over my family this morning time is being broken in the mighty name of Jesus. That no weapon formed against you shall prosper. And we declare it over your life this morning. In the mighty name of Jesus, we declare a victory in this place. Oh, we declare a victory in this place.
We declare a victory in this place. We declare a victory in this place. Hallelujah. 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 Amen. We were just about to finish, but I just felt that God has a word for you, that He wants you to cast your burdens unto Him. How many of you believe that this morning time? Cast your burdens unto Jesus. Hallelujah. This morning, whatever that you are going through, God is faithful to carry it. He's strong enough to carry your burdens. Amen. Come on, turn to your neighbor this morning next to you and say, God cares for you. Cast your burdens unto Jesus. Come on, hold someone's hand, shake someone's hand and say, cast your burdens. Hallelujah. How many of you believe that this morning time? Amen. We were just about to finish, but I want to do something and I want to declare this. Come on, someone say with me, cast your burdens unto Jesus, for He cares for you. Cast your burdens. Come on, put your hands together and worship Jesus this morning time. He alone is worthy. Cast your burdens unto Jesus, for He cares for you. We say, cast your burdens unto Jesus, for He cares. How many of you believe? Cast your burdens unto Jesus, for He cares for you. Cast your burdens unto Jesus, for He cares. Come on, look to your neighbor and say, cast your burdens unto Jesus, for He cares for you. Cast your burdens unto Jesus, for He cares. We say higher, 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 higher. Lift Jesus higher. Oh, higher, 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 higher. Lift Jesus. We say higher, 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 higher. Lift Jesus. Come on and raise your hand and say higher. Oh, lift Jesus higher. Hallelujah. We are in the house of the Lord, and there's freedom in the house of the Lord. Amen. So we're going to find a church member that is standing next to you, and we're going to hold their hand. Is that okay? Someone next to you. Come on, hold someone's hand this morning time, and we're going to declare it. If you're here with your family, hold your family's hand. It's okay. And we're going to declare and say every burden unto Jesus. Is that okay? Come on, look to your neighbor and say, cast your burdens unto Jesus, for He cares for you. Cast your burdens unto Jesus, for He cares for you. Cast your burdens unto Jesus. Are you holding your someone's hand? Come on and say, cast your burdens unto Jesus, for He every day, every month. Cast your burdens unto Jesus, for He. Don't look at me, look at your neighbor and say, cast your burdens unto Jesus, for He cares. Look to someone next to you and say, unto Jesus, for He cares. Higher, 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 higher. Lift Jesus. Raise your hand and say, higher, 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 higher. Lift Jesus higher. Oh, higher, 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 higher. Lift Jesus. Come on and wave your hand and say, higher, 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 higher. Lift Jesus. Oh, there's no one like Jesus. There's no one like Jesus. Oh, there's no one like Jesus. There's no one like, there's no one and there's no one like Jesus. Come on and say, there's no one. Raise your hand and say, there's no one like Jesus. There's no one like, there's no one like Jesus.
burdens unto Jesus, for he cares. Are you ready to jump and say, cast your burdens unto Jesus, for he. Do you believe that this morning time? When we say higher, you're gonna jump and say, 1, 2, 3, higher, 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 higher. Lift Jesus higher, 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 higher. Lift Jesus higher, 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 higher. Come on and jump and say, higher, higher. Oh, higher, higher, lift Jesus higher, higher and higher. Cast your burdens unto Jesus, for he cares for you. Cast your burdens unto Jesus, for he cares for you. Let's put our hands together and worship Jesus this morning time. Amen. He is worthy to be praised. Praise God. Hallelujah. Welcome you all in the mighty name of the resurrected Savior Jesus Christ. Amen. எல்லாரும் இந்த காலையில் உயிர்த்தெழுந்த ராஜாதி ராஜன் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆமென். ஆமென். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். 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 ஹalleluya. எத்தனை பேர் இந்த காலையில் அவருடைய பிரசன்னத்தோடு நான் ஆடி பாடி அவருடைய சமூகத்தில் களி கூர்ந்து நின்றேன். How many of you can live to say that I worshipped him with my soul, heart, with everything? Amen. Hallelujah. Praise God. Hallelujah. Be ready to receive the word. Amen. That's the most important thing in the life. Amen. Hallelujah. இந்த காலவேளையில் ஜீவனுள்ள வார்த்தை உங்களுடைய எல்லா காரியத்தையும் மாற்ற உள்ளதாக இருக்கிறது. Amen. Hallelujah. கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து கொண்டார். Amen. எந்த குறையும் இல்லை, எந்த இதுவும் இல்லை. எல்லாம் நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கும்படியாகவும் கரம் பிடித்து நடத்திட்டு வந்தார். Amen. Hallelujah. He was holding our hand and he was leading us. He was taking care of the entire week. Amen. We should be thankful to God. Thankful in every moment. Amen. Hallelujah. Hallelujah. Praise God. Praise God. Be ready to receive the word. Amen. Let's put a hand to welcome the word of God for this morning. Amen. Man of God for this hour. Amen. Hallelujah. Praise be to Jesus. Amen. God is worthy to be praised and he is worthy to be exalted. Hallelujah. Thank God for his people and for his church and for his life that he has given us. Hallelujah. Come on, look to your neighbor and say, thank God for the life. Hallelujah. Thank God for the life that he's given us. Amen. He's worthy to be praised. He's worthy to be lifted up high. Ecclesiastes chapter 3 verses 1 says, to everything there is a season and a time for every purpose that is under heaven. Hallelujah. பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு என்று. Hallelujah. Somebody say there's a time. Somebody say time. Let's close our eyes in prayer. Heavenly Father, we thank you for this time of word that we're going to receive. Let your grace overcome our life and may you speak to us, may you strengthen us. Help us to listen to your word and walk away by being full and transformed people. Let this word fall on good soil in our hearts. In the name of Jesus we pray. Amen. Hallelujah. And just like Ecclesiastes chapter 3 verses 1 says that there is a time for everything that is under heaven here on earth. There's a time and season to run, to work, to do business, to find it difficult to go to job every day. There's a time to rest. There's a time to enjoy
the finance God has given us. There's a time to run for money sometimes. Every situation, there is a season. இந்த வேதத்தில் சொன்னபடி ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற எல்லா காரியத்திற்கும் ஒரு சமயம் உண்டு என்று சொன்ன போல நம்மளுடைய வாழ்க்கையில் வேலை நிமித்தமாக ஒரு காலம் உண்டு. நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சியில் சந்தோஷமாய் இருப்பதற்கு ஒரு காலம் உண்டு. அதை நோக்கி கடந்து சென்று கடினமாய் உழைப்பதற்கு ஒரு காலம் உண்டு. இப்படி எல்லாவற்றிற்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் சம்பவிப்பதற்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. Everybody sitting here has their own difficulties and season and testimonies that they're going through. What you're going through, the person next to you might not understand, but you have your own season that you're walking with. Anybody know what I'm talking about? Your testimony is what I'm talking about. Hallelujah. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நமக்கு ஒரு சமயத்தில் நம்ம ஒரு காலகட்டத்தில் நம்ம கடந்து செல்கிறோம். நம்ம கடந்து செல்கிறதே நம்ம பக்கத்தில் இருக்கிறவர்கள் கடந்து செல்வதல்ல, நமக்குரிய காரியங்கள் நம்ம கடந்து சென்று அது ஒரு சாட்சியாக இருக்கு. Hallelujah. Hallelujah. There's good times, but good times are not forever. There's bad times and difficult times, but even this is not forever. Hallelujah. நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல நேரம் உண்டு. அது எப்பவும் நமக்கு நல்ல நேரமாக இராது. சில நேரங்கள் கடினமான வாழ்க்கையின் பாதைகள் உண்டு. அதுவும் எப்பொழுதும் நமக்கு கடினமாக இருக்கும் என்று அல்ல. Hallelujah. Hallelujah. So this morning, for those of us who are in a season of waiting and a season of, Lord, I do not know what I'm going to do, the most important word for today morning, God is saying there is a timeline for your waiting. Soon there's a testimony available for you. Amen. Hallelujah. ஒருவேளை இந்த காலை வேளையில் நம்ம ஏதாவது ஒரு காரியத்திற்காக காத்திருக்கலாம். அந்த காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமாக மாற வேண்டும் என்று நம்ம சிந்தித்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த காலை வேளையில் கர்த்தர் சொல்கிறார், எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் உண்டு. அவருடைய காலத்திட்டத்தில் நிச்சயமாய் அது உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நிறைவேற்றி தருவார் என்று. Somebody say season. But the beautiful thing about this is no matter what season of life that we are walking through, there is one thing that is common, is that God walks with us in that seasons of life. Amen. Amen. Hallelujah. நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு சமயம் உண்டு. நம்ம எந்த சமயத்தில் நடந்து கொண்டிருக்கிறோம் என்பது ஒருவேளை நம்ம அறியாமல் இருந்தாலும் எல்லா சமயத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளோடு பயணம் செய்கிறார் என்பது ஒரு நிச்சயமான காரியமாய் இருக்கிறது. That means he is not a person who is just observing you like how I look at your life. Maybe you will just share your testimony with me and maybe I don't understand. And that's not how God is. He's not just watching you from the pews or from the stadium. He's with you in the field. Matthew chapter 1 verses 23 says that's the name of God, that he is with you. Emmanuel. Hallelujah. ஒருவேளை மனிதர்கள் மற்றவர்களுடைய வாழ்க்கையை எப்படி நோக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை தவிர்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதர்களைப் போல காரியங்களை நோக்கி கொண்டிருக்கிறவர் அல்ல, நம்ம கூட அவர் பயணம் செய்கிறவராய் இருக்கிறார். அதனால் தான் மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், இம்மானுவேல், நம் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று. That means even in your waiting, even in your building moments, even in your planning, even in your business, even in your job, God is encouraging you this morning that he is with you. In Matthew chapter 1 verses 23, he is with you in this season of your life. Hallelujah. Hallelujah. இந்த காலை வேளையில் கர்த்தர் இந்த வசனத்தின் ஏற்றபடி அவர் நமக்கு வாக்குத்தத்தமாக சொல்லுகிறது என்னவென்றால், நம்மளுடைய எல்லா சூழ்நிலைகளும் நம் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று. So as Christians, what's our stability? What's the confidence that we have? If seasons keep changing, if happy moments will soon come to an end, if laughter is not forever, there's a time to laugh, there's a time to be sad. If all of these emotions are constantly hitting our life, what is our confidence then? You might wonder, and the only thing is, Jesus is that confidence because he's with you through it all. Hallelujah. நம்மளுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் வரலாம், துக்கம் வரலாம், நகைப்பு வரலாம். ஆனால் இவை எல்லாவரும் வரும் போகும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நமக்கு உறுதியாக இல்லை அச்சாரமாக இருக்கிறது என்ன என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு அச்சாரமும் ஆதாரமுமாய் இருக்கிறார். Even when the people that you trusted most deeply decide to walk away from your life, even though the people that you had a close connection with might not be available when you need them to be available, when you pick up the phone they might not be there,
but there's a God who is present in your life. And this morning time, you might just look at me and understand the simple words, but for the people who have gone through a testimony of loneliness, you understand the meaning God with us. He is really Emmanuel. Amen. ஒருவேளை நாம் நேசித்தவர்கள் நமக்கு தேவையான நேரங்களில் நம்ம கூட இருந்திருக்க மாட்டார்கள். ஆனால் எல்லாவற்றிலும் அதை அந்த வாழ்க்கையின் அனுபவத்தில் கடந்து சென்றவர்களுக்கு தான் புரியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இம்மானுவேல், அவர் நம்மோடு இருக்கிற தேவன் என்று. Hallelujah. Hallelujah. So if there's anything that I would like to take, I want you to take away from this word, is that first thing, there's a timeline for everything that's happening in your life, but Jesus is with you through it all. Amen. இந்த காலை வேளையில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், நம்மளுடைய வாழ்க்கையில் சில காலங்கள் உண்டு, சில சமயங்கள் உண்டு. ஆனால் எந்த காலம் எந்த சமயமா இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு இருக்கிறார் என்று. Come on, tap your neighbor and say, God is with us. Hallelujah. That's your confidence. Come on, shake their hand and say, God is with us. Hallelujah. And because God is with you, He's part of your life journey. Hallelujah. தேவன் நம்மோடு இருக்கிறார் என்றால் நம்மளுடைய வாழ்க்கை பயணத்துல அவர் எப்பொழுதும் நம்ம கூட பயணிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். So this means that every time you walk into the next season of your life, you are doing something unique. You are a pioneer of a new season in your life. Hallelujah. Because God is with you, no matter what season you're going to walk through, you're the first one going into that season. Hallelujah. நம்ம ஒவ்வொரு சமயத்திற்கும் கடந்து செல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு சமயமும் நம்மளுடைய வாழ்க்கையில் அது ஒரு வித்தியாசமான உணர்வு இல்லை, வித்தியாசமான அனுபவமாக இருக்கும், ஒரு யூனிக்காக இருக்கும். ஆனால் எல்லாவற்றிலும் தேவன் நம்மோடு வருகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். Hallelujah. Maybe you didn't understand that is because God is with you, you're going to be doing things in your life and seasons in your life that you have never done before. You're going to be the first one to do it. Hallelujah. தேவன் நம்மோடு இருப்பதனால் நம்ம கடந்து செல்கிற எல்லா சமயமும் எல்லா காலத்திலும் இதுவரை இல்லாதபடிக்கு நம்மளுடைய காலமும் சமயமும் அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஏனென்றால் தேவன் நம்மோடு இருப்பதனால். You're going to be an usherer for the seasons of your life. Somebody say usherer, volunteer for the season of your life. நம்மளுடைய அந்த வாழ்க்கையின் அந்த சமயத்திற்கு பார்த்தீங்கன்னா நம்ம தான் அதற்கு ஒரு காரணக்காரர்களாக நம்ம இருப்போம். Hallelujah. Because Isaiah chapter 43 verses 7 says that He has made you for His glory. So whatever you do in your life is glorifying the name of the Lord. Hallelujah. நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். Hallelujah. You are made for glory. Amen. ஆமென். நாம் எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டோம் என்றால் தேவனுடைய நாமத்திற்கு மகிமைக்காக நம்ம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். So the situation in your life, even though it looks difficult, your ultimate testimony is glorifying God. Hallelujah. நம்மளுடைய வாழ்க்கையில் பயணங்கள் கஷ்டமாக கடினமாக இருந்தாலும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் எல்லாவற்றிலும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கு ஏதுவாக இருக்கிறது என்று. Look to someone next to you and say pioneer. Hallelujah. Some of you are the first ones to do things. Hallelujah. அந்த காரியங்களை செய்வது முதன்முறையாக யார் என்றால் அது நம்மளாக தான் இருக்கும். Some of you are the first one to do certain things for the first time. Hallelujah. சில காரியங்களை செய்கிறது முதல் தடவையாக அது நம்ம மூலமாக தான் அதை நம்ம செய்கிறோம். First time to come to another country and find a job from your family. Hallelujah. நம்ம குடும்பத்திலேயே பாத்தீங்கன்னா நம்ம தான் முதலா இன்னொரு தேசத்திற்கு போய் ஒரு வேலையை செய்கிறவர்களாக இருப்போம். Maybe some of you are the first time to start a business. Hallelujah. In your family. நம்ம குடும்பத்திலேயே பாத்தீங்கன்னா நம்மளை தேவன் தெரிந்து கொண்டு நம்ம தான் முதலா ஒரு பிசினஸை நம்ம ஆரம்பிப்போம். Maybe some of you are the first time, you're the first ones to build a house in your family line. Hallelujah. ஆமென். உங்க குடும்பத்திலேயே பாத்தீங்கன்னா நீங்க தான் முதலாய் ஒரு நல்ல ஒரு வீடை கட்டுகிறவர்களாய் இருப்பீர்கள். Maybe for some of you, you're the first ones who have raised a family well. Hallelujah. In your family, in your generational line. உங்களுடைய பாரம்பரியமாக பாத்தீங்கன்னா நீங்க தான் உங்க குடும்பத்தை அழகாக நடத்துகிற ஒருவராக நீங்கள் இருக்கலாம். Hallelujah. Hallelujah. Maybe you're the first one to get married soon. Amen. உங்க குடும்பத்துல ஒருவேளை நீங்கள் தான் முதலாவதாக சீக்கிரமாய் திருமணம் செய்கிறவர்களாக இருக்கலாம். Maybe in the whole family you're the first one to get married so late, not even married yet. ஒருவேளை உங்க குடும்பத்துல நீங்க தான் காலம் தாமதித்தாலும் அதுல திருமணம் காரியம் நடக்கிறவர்களாக நீங்க இருக்கலாம். Each of us in this room are pioneers in our own life. Somebody say pioneers. Amen.
நம்ம இங்க இருக்கிற எல்லாரும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் முதலாக காரியங்களை ஆரம்பிக்கிறவர்கள் எடுத்து நடத்துகிறவர்கள் யாரா இருந்தால் அது நம்மளாக தான் இருக்க But முடியும். all I want to tell you is whatever season of your life you're going through, the glory of God is upon you. Hallelujah. That whatever waiting period that you're going, you might be the first one to do something good or maybe the first one to fail. Whatever that may be, you're glorifying God because your life is a testimony. Hallelujah. Understand that God is writing your seasons. Amen. ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஆரம்பித்த முதல் காரியம் வெற்றியாக இருக்கலாம் இல்ல தோல்வியாக இருக்கலாம். ஆனால் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால் எல்லாம் நாம் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக நம்ம காரியங்களை நடப்பிக்க வேண்டும். Tap your neighbor and say, I'm the first one to do it. Hallelujah. 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 First one to do certain things in your family. Do it for the glory of God. Amen. Do it for the glory of God. Raise your family well for the first time. Do it for the glory of God. Raise your children healthy. My whole family had unhealthy children, but my children will be healthy. Do it for the glory of God. Hallelujah. My whole family didn't apply to this sort of an industry or this they didn't study this education. Do it for the glory of God. Hallelujah. Whatever season of your life is, whatever season that you're going through, be confident that whether you fail or whether you succeed, you're doing things for the glory of God. God is with you. Hallelujah. Emmanuel, God is with you. Hallelujah. நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தருணமாக இருந்தாலும் சரி, எந்த சமயத்திலும் நம்ம எதை செய்தாலும் நம்ம அதை முதலாய் செய்கிறவர்களாக நம்ம இருப்போம், வித்தியாசமாய் செய்கிறவர்களாக இருப்போம். ஏனென்றால் தேவனுடைய நாமத்தினுடைய மகிமைக்கு ஏதுவாக. Hallelujah. How many of you are with me this morning time? And because God is with you, you have a unique opportunity in history to change the way your family is going to be. Amen. நம்ம தேவன் நம்மோடு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த வித்தியாசமான கிருபைகளினால நம்ம மற்றவர்களை விட காரியங்களை செய்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். You have the power to change the way your family is going. Amen. எப்படி நம்மளுடைய குடும்பம் போகிறதோ அதுல ஒரு மகிமையான மகத்துவமான காரியங்களை செய்கிறதற்கு தேவன் நம்மளை உருவாக்கி இருக்கிறார். Hallelujah. Hallelujah. To break curses in your family, the first one. Hallelujah. குடும்பமாக பாரம்பரியமாக சாபங்கள் இருந்தால் அதை கட்டுகிறதற்கு நாம் முந்திக் கொள்ளுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். To speak life into your family, the first one to do that. Hallelujah. நம்மளுடைய குடும்பத்தில் ஜீவனுக்கு ஏதுவாக காரியங்களை பேசுகிறவர்களுக்கு முதலாவதாக நாம் இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. Every season of your life, God is orchestrating it this morning time, and He just wants to tell you that He is with you. Hallelujah. நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சமயங்களிலும் தேவன் நேர்த்தியாக காரியங்களை கிரியமாய் செய்கிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் தேவன் நம்மோடு இருப்பதினால். Even though I am waiting, my God is with me. Amen. நான் ஒரு காத்திருக்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன், தேவன் நம்மோடு இருக்கிறார். Even though I might be late for something, God is still with me. சில காரியங்கள் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கவில்லை, லேட்டாக இருக்குது, ஆனாலும் தேவன் நம்மோடு இருக்கிறார். Hallelujah. Hallelujah. In all situations, God is with you. Tap your neighbor and say, God is with you. Amen. எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் நம்மோடு இருக்கிறார். Tap yourself and say, God is with me. Amen. தேவன் நம்மோடு இருக்கிறார். Hallelujah. Hallelujah. He's with my children. He's with my company. He's with my business. He's with my church. He's with my ministry. He's with my finances. God is with me. Holistically, God is with me. Amen. Amen. என் கூட, என் பிள்ளைகள் கூட, என் வேலை ஸ்தலங்களில், என் குடும்ப வாழ்க்கையில், என்னுடைய பிசினஸ்ல எல்லாவற்றிலும் தேவன் நம்மோடு இருக்கிறார். And because He is with us all, each of us have our own testimony. தேவன் நம்மோடு இருப்பதனால் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு சாட்சி உள்ள காரியங்கள் அல்லது ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை இருக்கிறது. Somebody say unique testimony. That means just because somebody else next to me got married quickly, had children quickly, does not mean that my life also have to be the same. God has a unique testimony in my life. Are you with me? Amen. என் பக்கத்துல இருக்கிறவர்களுக்கு சீக்கிரமாய் திருமணம் ஆகிவிட்டது, குழந்தைகள் பிறந்து விட்டது என்றால் அதே போல் நமக்கல்ல, நம்மளுடைய வாழ்க்கை இன்னும் அதற்கு ஒரு வேறு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வித்தியாசமான ஒரு சாட்சியாக இருக்கும். In Matthew chapter 9 in verse number 28, if you go and ask this blind man, did Jesus heal you? How did Jesus heal you? You know what he will reply? In verse number 29, he will say, Jesus healed me immediately. Somebody say immediately. இயேசு என்னுடைய கண்களை உடனடியாக தொட்டார் என்று அந்த குருடன் சொல்லுவான். In Matthew chapter 20, if you go and ask that blind man, two blind men in Matthew chapter 20, if you go and ask them,
Hallelujah. How did Jesus heal you? He will say, He touched me and healed me. Somebody say, touched. Matthew chapter 20. அதே இது மத்தேயு எழுதின நிருபம் 20ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் குணமாக்கப்பட்டீர்கள் என்று கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள் அவர் எங்களை தொட்டு சுகமாக்கினார் Chapter என்று 20 verse number 34. He touched and they were healed. The blind man. 34. அவர்கள் கண்களை தொட்டார் உடனே அவர்கள் பார்வை அடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். Hallelujah. In John chapter 9, if you go and ask that blind man in verse number 6, how did Jesus heal your blindness? That blind man will say, He spat on the mud and He put the mud in my eyes and He healed me. Amen. இதே இது யோவான் 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் குணமானீர்கள் என்று கேட்டனால் அவர்கள் சொல்லுவார்கள் அவர் உமிழ் நீரினால் சேர் உண்டாக்கி அந்த சேற்றை என் கண்களில் மேல் பூசினார் என்று. Are you with me so far? If you go and ask in Mark chapter 8, this blind man in Mark chapter 8, if you go ask him, how did Jesus heal your blindness? He will say, it didn't work the first time. Jesus had to speak to me 2 times, then only I was healed. Amen. இதே இது மார்க் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் அந்த குருடனை பார்த்து உனக்கு எப்படி சுகமானது என்று கேட்டால் அவன் சொல்வான் முதல் தடவை எனக்கு அற்புதம் நடக்கவில்லை மறுபடியும் கர்த்தர் வந்து தொட்டு என்னை சுஸ்தமாக்கினார் என்று இந்த குருடன் சொல்லுவான். Once more Jesus put his hands on the man's eyes, then only his eyes were healed. 2 times he needed to touch. Amen. மறுபடியும் என் கண்களை தொட்டார் அப்படியே நான் குணமானேன் என்று அவன் சொல்லுவான். Are you with me? Say amen. Amen. Same Jesus. Somebody say same Jesus. Same miracle. Different process. Hallelujah. Hallelujah. That means what's happening in your life does not have to happen in my life. Maybe I'm Mark chapter 8 blind man. Maybe I'm Matthew chapter 9 blind man. Maybe I'm Matthew chapter 20 blind person. But either way I will receive my healing. Just the process is a little bit different. So even if someone gets married quickly, it's not my problem. If someone starts business at the age of 20, it's okay. I will start at age of 70. I will move to a different job at 50. I will get married maybe later in my life because the miracle is available, just the process little bit different. Amen. Hallelujah. இங்க நம்ம பார்த்தோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே பிரச்சனையும் ஒரே மாதிரி இருக்கிறது ஆனால் ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கிறது ஆனால் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கிற அந்த விதங்கள் வந்து வித்தியாசமாய் இருக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கையிலும் அதே போல தான் நம்மளுடைய ஒருத்தருக்கு இருக்கிற அதே பிரச்சனை அதே ஆசீர்வாதம் நமக்கு இருக்க வேண்டும் என்று அல்ல எப்படி இருந்தாலும் கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாகவே அவர் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Because God is shaping your testimony. Amen. He's shaping your testimony. எப்படி இருந்தாலும் சரி தேவன் வந்து நம்மளுடைய சாட்சிகளை அவர் வந்து உருவாக்குகிற ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. If there's anything that you should do in the month of May, we've been looking at the life of transformation. Somebody say transformation. We've been talking about the mind, we talked about the heart, we talked about so many things in this past 3 weeks. If you were with us this past 3 weeks, it would have been nice. You would have listened to all of this. And today is the final transformation, is the way we think and the way we live our lives. If there's anything that God wants you to understand in this month of May, is that stop comparing your testimony with somebody else's testimony, because you are unique. God has a plan for you. Hallelujah. நம்ம கடந்த சில வாரங்களாக மறுரூபம் ஆகிறதை குறித்து நம்ம தியானித்து கொண்டிருந்தோம். நம்மளுடைய மனம் நம்மளுடைய சிந்தனை எப்படி புதிதாக வேண்டும் எப்படி மறுரூபம் ஆக வேண்டும் என்று தியானித்தோம். அதனுடைய முடிவாக இன்றைக்கும் நம்ம மறுரூபம் ஆகிறதை பற்றி வந்து நம்ம பார்த்தோம். You cannot measure God's goodness by somebody else's timeline. God is working in your life in a unique way. Hallelujah. Hallelujah. Whether you are in Matthew chapter 9, Matthew chapter 20, John chapter 9 or Mark chapter 8, 4 different blind people, you will still receive your miracle, just the process is a little bit different. Hallelujah. So praise God because I'm waiting. Amen. ஆமென். எப்படி சூழ்நிலைகள் இருந்தாலும் கர்த்தர் நிச்சயமாய் நம்மளுடைய வாழ்க்கையில அவர் வந்து வித்தியாசமாய் அற்புதங்களை செய்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஸோ இந்த காலை வேளையில நம்ம எதற்காக காத்து கொண்டிருக்கிறோமோ அதற்காக நம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். Tap your neighbor and say, I am waiting. Hallelujah. I am waiting. No matter what waiting period we're going through, Jesus has a testimony in our life that He is planning. Amen. Amen. நம்ம எப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்ம காத்திருக்கிறோம் என்றாலும் நிச்சயமாய் நம்மளுடைய வாழ்க்கை ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாய் தேவன் மாற்றுவார். Amen. The person in Mark chapter 8
verse number 25, the blind man, if he looked at the Matthew chapter 9 blind man and he looked at him and said, Jesus just spoke the word and he got healed, I have to wait, get touched once, wait again, then get touched twice. So much of waiting. Why, Lord? Today, you might look at someone else next to you and say, wow, beautiful family. Wow, beautiful business. God is really blessing them. Maybe I should have taken that industry. Maybe I should have started that business. Maybe I should have been like this family. Maybe I should have gone to that country. Maybe I should have done this. Maybe I've gone to this company. Then I would have been happy. But God is saying, hey, listen, the miracle is available for you, but I'm working a testimony in your life. Enjoy the waiting period. Amen? Amen. Hallelujah. இந்த மார்க் எழுதின நிருபத்தில் பார்த்த குருடன் ஒருவேளை மத்தேயுல நம்ம பார்த்த குருடனை பார்த்து அவன் நினைக்கலாம், உனக்கு வார்த்தையை சொன்ன உடனே உனக்கு குணமாகி விட்டதா, எனக்கு 2 நேரம் கர்த்தர் சொன்ன பிறகுதான் எனக்கு குணமாயுது என்று யோசிக்கலாம். ஒருவேளை நம்ம கூட மற்றவர்களுடைய குடும்ப வாழ்க்கை, அவர்களுடைய பிஸ்னஸ், அதை பார்த்து இப்படி நான் இருந்திருக்கலாமோ இல்லை வேற தேசத்தில் இருந்திருக்கலாமோ என்று யோசிக்கலாம். ஆனால் கர்த்தர் எல்லாருக்கும் நேர்த்தியாக ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவனாகவே அவர் இருக்கிறார். That means you need to open your mouth this morning and say, in my marriage, in my business, in my life, in my family, in my relationships, in everything, Emmanuel, God is with me. Amen. Amen. Yeah. I will receive my healing. Just maybe I have to wait, or maybe I will receive it quickly. Either way, I'm going to receive my miracle this morning time. Hallelujah. Hallelujah. நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையில், நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், திருமண வாழ்க்கையில், உறவுகளில் ஒருவேளை சீக்கிரமாய் நம்மளுக்கு ஆசீர்வாதம் வரலாம், இல்லை லேட்டாக வரலாம். ஆனால் நிச்சயம் தேவன் நம்மோடு இருக்கிறவராய் இருக்கிறதுனால நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாகவே இருக்கிறார். Tap your neighbor and say, I am in progress. Come on, tap your neighbor and say, I'm loading. My miracle is coming. That's right. Open your mouth and say, my miracle is coming. In my business, my miracle is coming. Amen. Over my children, the miracle is coming. Amen. Over my marriage, the miracle is coming. Amen. Maybe today it looks like a construction site, still building. The building is not there, it's not finished. Still we're digging. Still it's dirty. Tractors are there. Construction site. But God is building me. My miracle is coming. Amen. He is with me. Hallelujah. ஒருவேளை இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் எப்படி, ஒரு கட்டிடத்தை கட்டும் பொழுது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் எப்படி இருக்குமோ அங்கே பலவிதமான காரியங்கள் இருக்கிற மாதிரி அந்த பில்டிங்கை நம்ம பார்க்க முடியாது. அப்படி ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை இந்த காலை வேளையில் இருந்ததுன்னா நிச்சயம் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார், நம்மளை கட்டுவிக்கிற தேவனாகவே அவர் இருக்கிறார். Amen. Somebody say season. So whatever season of my life that I am in, I will enjoy the waiting period because I know Emmanuel is with me. Open your mouth and say, Emmanuel, Amen. God is with me. Amen. The more you open your mouth and declare it, the more it's true because God is working in your life this morning time. Hallelujah. நம்மளுடைய வாய்களை அதிகமாய் வாயை திறந்து நம்ம அறிக்கை செய்து தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்மளுடைய வாழ்க்கை நம்மோடு இருந்து நம்மளை சாட்சி உள்ள பிள்ளைகளாக மாற்றுவார். So we're finishing our sermon. Let's open our book, our Bibles to Ecclesiastes chapter 3 verses 1. Read silently with me. I will read in English on the mic, but read with me. Verse number 1. There is a time for everything under the activity under heaven. A time to be born and a time to die, a time to plant and a time to pluck what is planted, a time to kill and a time to heal, a time to break down and a time to build up, a time to weep and a time to laugh, a time to mourn and a time to dance, a time to throw stones, a time to gather the stones, a time to hug and embrace, a time to refrain from embracing, a time to seek and a time to lose, a time to keep and a time to cast away, a time to tear and a time to sow, a time to keep silent, a time to speak, a time to show love, a time to hate, a time of war and a time of peace. All the way till verse number 8. Anybody in this examples, in this time, you don't have to tell me which time, but you're somewhere here between verse 1 and 8. Anybody? Are you in between verse 1 and 8? Raise your hands. Amen. Here's the best thing about that, verse number 11. Let's read it together. He has made all things beautiful in its time. That's all. Full stop. Somebody say full stop. Finish. Look to your neighbor and say, He made it beautiful.
ஒருவேளை நம்ம யாராவது இந்த 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் உள்ள அந்த சூழ்நிலையில் நம்ம யாராவது இருந்தால் கர்த்தர் நம்மளுக்கு வாக்குத்தத்தமாக 11ஆம் வசனத்தில் சொல்கிறார், அவர் சகலத்தையும் அதனிதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்று அங்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறார். அப்படியே நம்மளுடைய வாழ்க்கையிலும் அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். Hallelujah. Amen. Hallelujah. Be joyful. Amen. எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். In your waiting, be joyful. காத்திருப்பின் காலத்திலும் நாம் சந்தோஷமாய் இருப்போம். In your low, tough times, be joyful. மிகவும் கடினமான சூழ்நிலையிலும் சந்தோஷமாய் இருப்போம். When everybody around you is standing against you and hating you, be joyful. God is preparing you for your testimony. Amen. நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள் நம்மளை நெருக்கி கொண்டிருக்கிறார்கள், அங்கேயும் சந்தோஷமாய் இருப்போம். கர்த்தர் நம்மளை வணைந்து கொண்டிருக்கிறார். In your failures, be joyful. Hallelujah. நம்மளுடைய எல்லா தோல்வியிலும் நாம் சந்தோஷமாய் இருப்போம். God is preparing a testimony for you. ஆமென். கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளை சாட்சியாக உருவாக்கி கொண்டிருக்கிறார். God is preparing a testimony for everybody here. Look to your neighbor and say, God is preparing a testimony. Amen. Amen. And He has made all things beautiful in its time. Hallelujah. Let us all stand up and close our eyes in prayer. Hallelujah, hallelujah. What a wonderful time we had today morning. God was so merciful. You know what? He was speaking to every person. Amen. The chapter, what we read, all the things, the seasons, everyone was there. Amen. Hallelujah. எல்லாம் அந்த சொன்ன எல்லா சீசன்ஸ்லையும் கண்டிப்பாக ஒவ்வொருவங்க இருக்கிறவங்க எல்லாம் இருந்தோம். ஆனால் ஒரே ஒரு நம்பிக்கை நாயகன் நமக்கு முன்பாக, நம் தேவன் இம்மானுவேல் நம்மோடு கூட நிற்கிறவர். But though when we are walking in that path of the seasons, what we saw today morning, but a greater assurance is that Emmanuel is with us. The Lord is with us. Your miracle is on the way. Your miracle is on the way. Today you cannot see everything is there. It's so beautiful. The Lord is building that. The Lord is making it. Right now what you're seeing is dust and nothing, sort of a emptiness. But in your spiritual eye, when you start seeing it, you will see how beautifully God is making that to come. Hallelujah. Be in expectation. In its time, in His season, in His precious time, He makes all things beautiful. Hallelujah. That's what the assurance, what He has given the word. Hallelujah. It will come to pass. Even if we delay it, it will come to pass. Hallelujah. It will not be deprived. Hallelujah. He's not a man to lie. அவர் சொன்னதை செய்வார். ஹalleluya. கண்டிப்பாக நடைபெறும். விசுவாசத்தோடு காத்திருப்போம். இந்த நேரத்தில் தோள்களில் சுமந்து சென்ற தேவன் நமக்கு பாரங்களை சுமந்து வருவர்களே, you are heavy laden. He said, come unto me. I'm here to lift it. What a great assurance. Can we all lift your hand and say that? Rejoicing and say that. Because He lives, I can face tomorrow. Oh, what a wonderful Savior. Let's put a hand and glorify the Lord. Nandri Appa, Nandri Racha. Open your mouth and thank Him. I want everyone to open your mouth and thank Him. Nandri Devane, Nandri Rachane, Nandri, Nandri, Nandri. The Kale Vele Lord Peshudirku Nandri. For your word today morning, thank you, Lord. Thank you for speaking to us, oh Master. Thank you for encouraging us, oh God. Lord, thank you, Master. You are there. And we will not be shaken, oh Master. You are our Jehovah Jireh. Oh, you are a Jehovah Nissi. Oh, you are my banner, oh God. You are a Jehovah Shalom. Oh, thank you for that, oh God. Your Sitkinu, oh Master. Oh, we praise you for that, oh God. Hallelujah. Glory, oh Master. Thank you for taking care of every need, every situation. Our life we give to you, oh God. Help us to walk, Lord,
without any, Lord, without any blemish to be there for you. To be pure and holy to you, O God. Oh, glory of Father, thank you. நன்றி அப்பா, நன்றி ராஜா. மகா இரக்கம் கிருபையும் உள்ள அன்பு தகப்பனே, அருமையான கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்த உம்முடைய வசனத்துக்காக, உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொருவரும் வெறுமையாக திரும்புவதில்லை ஆண்டவரே. எந்த விதமாக வந்தோமோ வித்தியாசமாக உம்மை பெற்றுக்கொண்டு ஒரு புதிய பலத்தோடும் புதிய சுகத்தோடும் நடக்க கர்த்தர் எங்களோடு வருவதற்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜ். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். எல்லா துதிக்கான மகிமை உமக்கு ஏறெடுக்கிறோம் நல்ல தயவுள்ள பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவின் அன்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் கிறிஸ்து திரும்ப வர வரைக்கும் நம்மோடு இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.